மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாலுகாக்களில் 9 காவல் நிலையங்கள் உள்ளன. திருப்பத்தூரில் உள்ள சிறைச்சாலையினுடைய கிளைச்சிறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண் 74. 7/12/24 அன்று 29 பேர் தான் இருக்காங்க. 27 கிலோமீட்டர் தொலைவு. அரூர் காவல் நிலையத்திற்கு அரூர் கிளைச்சிறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை 48. அதில் 7/12/24 அன்று இருக்கின்ற சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை 5 தான். கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர். செங்கம் காவல் நிலையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை 9. அதில் 4 பேர் தான் இருக்காங்க. கிலோமீட்டர் 31. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி கிளைச்சிறையிலே மாவட்ட சிறையிலே 73 அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கை. அங்கே இருக்கின்றவர்களுடைய அடைப்பு எண்ணிக்கை 18 தான். கிலோமீட்டர் 49. எனவே இந்த இடங்களுக்கு அந்த காவல் நிலையங்களிலிருந்து கைதிகளை அங்கே சிறைவாசிகளை அழைத்து செல்வதற்கு ஒன்று கஷ்டமான சூழ்நிலை கிடையாது. எனவேதான் இப்பொழுது அங்கேயும் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் சிறைவாசிகள் இல்லை. எனவேதான் இந்த பராமரிப்பு பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டை, சிறையில் என்ன கேள்வி இருக்கு? வேலை இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற சத்தியமங்கலத்தில் புதிதாக நீதிமன்றம் கட்டுவதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதற்காக வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தொடர் உண்ணாவிரத்தில் இருக்கிறார்கள். முதலில் தேர்வு செய்யப்பட்ட இடமாக இருக்கின்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அருகாமையில் இருக்கிற வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் அதை கட்ட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது அரசு பரிசீலிக்குமா என்பதை உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நீதிமன்றம் கட்டுவதற்கான இடத்தை அந்த மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அவர்களும் அந்த மாவட்டத்துக்கான உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதிகளும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அதை வருவாய்த்துறையிடம் தெரிவித்து அங்கிருந்து பெற்றுத் தருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டுகின்றோம். அது தொலைவிலே இருக்கிறது என்கின்ற குறை இருக்குமேயானால் அதை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு நீதிபதிகளிடத்து கவனத்துக்கு கொண்டு சென்று இடத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தனி மாவட்டமாக அறிவித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரில் புதுக்கோட்டையில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருவதைப் போல முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு மேலும் புகழை சேர்க்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சட்டக்கல்லூரி அமைக்க மாண்பு முதல்வர்களின் ஒப்புதலை பெற்று நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து சட்ட